நாராயணகுமார் ஐயா, நீங்க உமிழ்நீருக்கும், எச்சிலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்த சொல்றீங்க. இப்ப உமிழ்நீர் அப்படின்றது வந்து, நாம சாப்பிடுற பொருள நல்லா சவச்சு சாப்பிடும்போது, கண்டிப்பா நம்ம வாயில வந்து உமிழ்நீர் அதிகமா சுரக்கும். இத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது எப்படி சுரக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். எப்படி சுரக்குதுன்னா, நீங்க சாப்பிடும்போது எப்பயுமே நீங்க பாருங்களேன், இப்ப வந்து நம்ம நம்ம தமிழ்நாட்டு மக்கள் சாப்பிடுறாங்க, இந்தியர்கள் சாப்பிடுறாங்க, எல்லாம் சாப்பிடுறாங்க. ஆனா, சாப்பிடுறதுக்கு கூட ஃபாரின்ல எல்லாம் சொல்லிக் குடுக்குறாங்க. எப்படி சாப்பிடணும்னு. ஆனா, அந்த மாரி தமிழ்நாட்டுல இருக்கிற நம்ம நம்ம குழந்தைகளுக்கும், நம்ம யாருக்குமே சொல்லி தர்றதில்ல. கண்டிப்பா எல்லாரும் கேட்டுக்கோங்க. சாப்பிடுறதுக்கு குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும். எப்படின்னா, சாப்பிடும்போது நாம பண்ண வேண்டிய மிக முக்கியமான காரணம், உதடுகள் 2ம் ஒன்று சேரபடி சேர்ந்த உடனே நம்ம சவைக்கணும் உள்ளுக்குள்ள. அப்போ உதடுகள் 2ம் ஒண்ணு சேர இந்த மாரி வாய மூடுனபடி சவைக்கணும் உள்ள. அப்படி வாய மூடும்போது சவைச்சு, முழுங்கும்போது தான் அந்த உமிழ்நீர் சுரக்கும். அந்த சுரக்கிற வாயின் மூலியமா சுரக்கப்படுற அந்த உமிழ்நீர் வந்து நம்மளுடைய சாப்பிடுற அந்த பொருளுடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் எந்தெந்த ஆர்கன்ஸ்க்கு போணும் அப்படின்னு நம்மளுடைய உடல் டிசைட் பண்ணுமாம். நம்ம உடல் வந்து மிகப்பெரிய பெரிய அறிவியல் நம்ம உடல். ஏன்னா ஒவ்வொரு செல்லுமே ஒவ்வொரு விதமான அறிவியல் சார்ந்தது. அதனால அந்த உமிழ்நீர் சுரக்க சாப்பிடணும்னா, உதடுகள் 2ம் ஒற்றபடி சாப்பிடணும். வாய் திறந்துட்டே சாப்பிடுவாங்க குழந்தைங்க. அப்படி வாய் திறந்துட்டே சாப்பிட்டா, கண்டிப்பா ஜீரண சக்தி கம்மியாயிடும். அவங்களுடைய உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த அந்த சுரப்பிகள் எதுவுமே வேலை செய்யாது. அப்போ சீக்கிரமா ஜீரணமும் ஆகாது. பல பிரச்சனைகள் வரும். அதனால உமிழ்நீர் சுரக்கணும் அப்படின்னாலே, நாம சாப்பிடும்போது வாய அசை போடணும். வாய அசை போட அந்த உதடுகள் ஒட்டி அசை போடணும். அப்பதான் அது வந்து சாப்பிட முடியும். அப்படி சாப்பிட்டா தான் அந்த உமிழ்நீர் சுரக்கும் ஐயா. அப்படி சுரக்கப்படுற உமிழ்நீரை தான் சித்தர் மகான்கள் எல்லாரும் மிக பெருமையா சொல்லியிருக்காங்க. இந்த உடலுக்கு அருமருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப பெரிய மருந்து நம்மளுடைய உமிழ்நீர் தான். அந்த உமிழ்நீரை நம்ம சுரக்க தான் செய்ய முடியுமே தவிர, அத வந்து எங்க இருந்தும் வர வைக்க முடியாது. அது உமிழ்நீர் சுரக்கணும்னா, நம்மளுடைய உதடுகள் இருக்கும்போது உள்ளுக்குள்ள அசையணும். இப்ப நம்ம உள்ளுக்குள்ள சவைக்கணும் நம்ம சாப்பிடுற சாப்பாட. அப்படி சாப்பிடும்போது சீக்கிரமா உமிழ்நீர் சுரக்கும். அப்படி உமிழ்நீர் சுரக்க உடலும் ஆரோக்கியமா இருக்கும் ஐயா. உமிழ்நீர் தான் உடல ஆரோக்கியப்படுத்தும். இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுவரைக்கும் லைவ்ல வந்து நெறைய கேள்விகள் கேட்ட எல்லா அன்பர்களுக்கும் மிக 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 நன்றி ஐயா. வாசி மந்திரம் வேணுமா? இந்த வாசியோக சேனலுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க நல்லபடியா வாசி மந்திரத்த வாங்கிக்கோங்க. அகத்தியர் வாசியோக சேனல்ல நீங்க ஜோதிட பிரச்சனைகள கேட்டுக்கலாம். எல்லாத்தையுமே கேட்டுக்கலாம் ஐயா. நல்லபடியா எல்லாரும் இதுவரைக்கும் மெசேஜ் பண்ண எல்லா அன்பர்களுக்கும் மிக 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 நன்றி ஐயா.